வணக்கம். நங்கைநல்லூர் வாழ் நல்லோர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம். அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. 12/12/2025 இன்று மாலை சரியாக 5 மணிக்கு தொடங்கி 7 மணிக்கு நிறைவுறும் நிகழ்ச்சி நடைபெறும் இடம் 4வது முதன்மை சாலை, பனச்சியம்மன் கோயில் குள பூங்கா. 1000 அகல் விளக்கு ஏற்றி இருளை அகற்றுவோம். வாருங்கள் நல்லோர்களே, வாருங்கள். நல்லதுரை நல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்க வாருங்கள். தொடர்ச்சியாக குளத்தை சுற்றி கோலமிட்டு கொண்டாட்டமாய் கொண்டாடுவோம். வாருங்கள் நல்லோர்களே, வாருங்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் விருது வழங்கிடுவோம். வாருங்கள். பெண்களே நடத்தும் பெண்களுக்கான விழாவை தலைமையேற்று நடத்தி கொடுப்பவர் நமது மாமன்ற உறுப்பினர் தேவி ஏசுதாஸ் அவர்கள். முன்னிலை வகிப்பவர் நமது மண்டல ஏஇ அவர்கள். நம் விழா சிறப்பாக சிறக்க வருகை தருபவர்கள் நாள்தோறும் 7000 பேருக்கு உணவை வழங்கி பசியை போக்கும் அருள்ஜோதி அண்ணா ஆலய தயவு திரு தனலட்சுமி அம்மா அவர்கள் விழா நிறைவில் அனைவருக்கும் உணவு வழங்க உள்ளார்கள். அடுத்து விழாவில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் விருது வழங்கி கௌரவிக்க வருகை தரும் PM மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் வசுந்தரா தியாகராஜன் அவர்கள் நங்கநல்லூர் வாழ் மக்களுக்கு மருத்துவ சேவை செய்திடும் நல்ல மருத்துவமனை நிறுவனர். அடுத்து சதுரங்க விளையாட்டு போட்டியை, செஸ் விளையாட்டு போட்டியை நாடெங்கும் நகரெங்கும் பள்ளிகள் கல்லூரிகள் என எல்லா இடங்களிலும் போட்டிகளையும் மராத்தான் ஓட்டம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டே இருக்கும் விளையாட்டு வீராங்கனை திருமதி டாக்டர் கிருத்திகா சதுரங்க ராணி அவருடன் இணைந்து பணியாற்றும் டாக்டர் சித்ரா அவர்களும் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார்கள். பல தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிப்பவராகவும் நெறியாளராகவும் அரசு மற்றும் தனியார் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடியவர். பெண்களின் தற்காப்பு பயிற்சி பற்றி இது போன்ற 10 ஆண்டு காலமாக ஊடகத்துறையில் உலா வரும் நங்கநல்லூர் வாழ் நாயகி சமுதாய சேவகி திருமதி ஜெயஸ்ரீ அவர்கள் இன்று மாலை நிகழ்ச்சியும் அவர்களே தொகுத்து வழங்குவார்கள். இவர்களுடைய வரலாறு நீண்டு கொண்டே போகும். நீண்ட நெடிய வரலாற்று ஒரு சில மட்டுமே உங்கள் பார்வைக்கு தெரிவித்துள்ளேன். மேலும் திருமதி அலமேலு சங்கர் அவர்கள் சென்னை OMR சாலையில் அடுக்குமாடி குடியிருப்பில் கிரானந்தினி அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் 8000 மரக்கன்றுகளை பயிரிட்டு குறுங்காடு ஒன்றை உருவாக்கியுள்ளார்கள். குறுங்காட்டில் உள்ள ஏரியில் படகு சவாரி செய்ய 3 படகுகள், இயற்கையை சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பாதுகாவலர்களும் பங்கேற்க உள்ளார்கள். பழமுதிர் சோலை நிறுவனம் நமக்கு ஒரு உதவும் கரங்கள். நங்கைநல்லூரில் பழமையான பள்ளி ராஜ்குமார் சுலோச்சனா பள்ளி நிறுவனர் திரு மோகன் சுந்தர் ராஜ்குமார் அவர்கள் நமக்கு பல்வேறு உதவிகளை செய்து ஊக்கமளித்து ஊக்குவிக்கும் சிறப்பான வழிகாட்டி, நம் விழா சிறக்க வழிவகுத்த நல்லவர். நாம் நடத்தும் விழாவிற்கு விருதுகளை கொடுத்து உதவிய PFC பாரத் சேவா சங்கத்தின் சார்பாக திரு நெல்சன் RC கிராஃபிக்ஸ் நங்கநல்லூர், இவரும் நமக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுத்தக்கூடியவர்கள். பெண்கள் கூட்டமைப்பு நடத்தி நல்ல நற்பணிகளை செய்து கொண்டிருக்கும் அமைப்பு. ஆயிரக்கணக்கான பெண்களை ஒன்றிணைத்து செயல்படுத்தும் கூட்டமைப்பு நாயகி திருமதி கண்ணகி அம்மையார் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள். எல்லோரும் ஒன்றாக ஒன்றிணைந்து சிறப்பாக சிறப்பிப்போம். வாருங்கள் நல்லோர்களே, வாருங்கள். நன்றி. அனைவரையும் வருக என வரவேற்கும் நங்கநல்லூர் வாழ் நல்லோர்கள். நன்றி.